தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை கடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தற்போது புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்பினர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கு அதிமுக தரப்பிலிருந்து என்ன கூறப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை கடலூரில் மக்களை சந்திப்போம் காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக நேற்று மாலை விழுப்புரத்தில் இந்த பயணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி வந்து தங்கிய அவர் இன்று மாலை கடலூர் செல்ல இருக்கிறார். இந்த பரப்புரை பயணத்திற்கு முன்பாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்களும் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த பூர்ணகுப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் இந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பங்கேற்று அவர்களின் கோரிக்கையை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பரப்புரை பயணத்தின் போதும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி செல்லும் போதும் மாவட்ட வாரியாக அந்த பரப்புரை பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர், விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்கிறார். மாவட்ட வாரியாக அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்த பிறகு அதன் பிறகு இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை 2026 தேர்தலுக்கான அந்த வாக்குறுதியாகவும் ஒவ்வொரு பகுதியில் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த வகையில் இன்று மாலை கடலூர், பண்ருட்டி மற்றும் நெய்வேலி ஆகிய பகுதிகளில் அவர் இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பரப்புரை பயணத்தை மேற்கொள்ளும். தற்போது புதுச்சேரியில் இந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அவருடைய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், கடலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று அவருடைய கோரிக்கைகளை தற்போது தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக 4 ஆண்டு காலம் இருந்தபோது வறட்சி, கஜா புயல், கொரோனா உள்ளிட்ட பல்வேறு இயற்கை இடர்பாடுகளை சந்தித்ததாகவும் இருப்பினும் மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்டங்களையும் அதிமுக அரசு தொடர்ந்து நல்ல முறையில் செய்ததாகவும் தெரிவித்தார். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாகவும் எந்த விதமான பெரிய அளவிலான இயற்கை இடர்பாடு ஏற்படாத சூழலில் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் செயல்படுத்தவில்லை, அறிவித்த திட்டங்கள் கூட செயல்படுத்தவில்லை என்று பேசி வருகிறார். தொடர்ந்து அவருடன் இந்த மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துரைக்கிறார்கள். இந்த விஷயங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த மாலை நடைபெறக்கூடிய அந்த பரப்புரை பயணத்தில் அவர் பேச இருக்கிறார். குறிப்பாக அனைத்து இடத்திலும் ஒரே மாதிரியான விஷயங்களையோ வாக்குறுதியோ கொடுப்பதோ இல்லாமல் இந்த தேர்தலுக்காக புதிய விதமாக அனைத்து மாவட்டங்களுக்கு வரும்போது முன்னதாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர் கேட்டறிந்து அதற்கான நடைபெறக்கூடிய அந்த பரப்புரை பயணத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வாக்குறுதியாகவும் அவருக்கு என்ன தேவை என்பதை அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றால் அதை செய்து தரும் உள்ளிட்ட விஷயங்களை அவர் செய்வதற்காக தற்போது இந்த புதுச்சேரி நடைபெறக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று அந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்கள் இங்கு பங்கேற்றக்கூடிய தொழில் முனைவர், விவசாயிகள் மற்றும் சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களுக்கு பல்வேறு விதமான மாவட்டம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை எடுத்துக் கூறி வருகின்றனர். இன்று மாலை கடலூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி தவளங்குப்பம் பகுதியில் தனியார் ரிசார்ட்டில் தொழில் முனைவோர்கள், மீனவர்களை சந்தித்து அவரது கோரிக்கைகளை கேட்டறிந்துள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார். முதற்கட்டமாக மத்திய அரசு, மாநில அரசு பங்கு 60%, மாநில அரசுடைய பங்கு 40%. இப்படி விவசாயிகளுக்கு நல்ல நீர் கிடைக்க வேண்டும், பாசனத்திற்கு நம் குடிக்கின்ற நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேண்டுவதற்காக, இல்லைன்னா பல நோய்கள் நம் உடலில் வந்து விடும். குடிநீர் என்பது மிக முக்கியம், சுகாதாரம் என்பது மிக முக்கியம். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு எங்களுடைய அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதாவது பிளாஸ்டிக் பற்றி சொன்னீங்க, நான் தான் அதுக்கு உத்தரவு போட்டேன், தடை உத்தரவு போட்டேன். பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அதையெல்லாம் தடை செஞ்சோம். ஆனால் மக்கள் அதுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கல. எவ்வளவோ நான் கடுமையாக நடவடிக்கை இருக்கின்ற கடைகளெல்லாம் போய் சோதனை செஞ்சு நடத்தினேன். மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாது. அது பிளாஸ்டிக் என்பது மிக ஒரு முக்கிய
முக்கியமான பிரச்சனை. ஏன்னா அது நிலத்துல போட்டாலும் மக்கிறதில்ல, அது வெளியில் போய் கடலில் கலந்தாலும் இன்றைக்கு அதில் சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. இதெல்லாம் கருத்திலே கொண்டுதான் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதிமுக செயல்பட்டது என்பதையும் தெரிவித்து, இங்கே பெருந்திரளாக பல அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து தங்களுடைய ஆதங்கங்களை இங்கே தெரிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட கடிதத்தின் வாயிலாக கோரிக்கையும் கொடுத்தீர்கள். அதையெல்லாம் உண்மையிலேயே பரிசீலித்து நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக. அதேபோல வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நீங்கள் அத்தனை அமைப்பைச் சேர்ந்தவர்களும், நீங்கள் கொஞ்சம் தான் வந்திருக்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிகள், குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு நல்ல அரசு அமைப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.